நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு தரும் வார்த்தை என்னும் விதையை நம் கைகளில் பயபக்தியோடு தாங்கி தூய ஆவியானவரின் துணையோடு வாசித்து தியானித்து அதை நம் வாழ்வும் வழியுமாக மாற்றி அந்த அனுபவத்தை பிறரோடும் பகிர்ந்து அந்த நற்செய்தியாகவே வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் சோம்பேறித்தனமாக விதையாகிய இந்த வாழ்வு தரும் வார்த்தையின் மேல் பற்றில்லாதவர்களாக வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எடுத்து வாசித்து நம் மனதில் ஆழமாக பதிய வைக்கவில்லை என்றால் நாம் குறைவாக விதைத்து குறைவாக அறுவடை செய்பவர்களாகின்றோம். வாக்கு மனுவானார், நம்மிடையே குடிகொண்டார், இன்றும் நம்மோடு நம்மில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் தானே. அப்படியென்றால் அந்த வார்த்தையாகிய விதை நம்மில் ஆழமாக முழுமையாக விதைக்கப்பட்டிருக்க வேண்டும்.